சென்னையில் உள்ள முக்கிய சிக்னல்களில் வாகன ஓட்டிகள் வெயிலை சமாளிக்கக்கூடிய வகையில் பசுமை பந்தல் அமைக்கப்படுகிறது. கூடுதல் தகவலை நிகழ்ச்சிய சென்னை சென்ட்ரல் பகுதியில் இருக்கக்கூடிய சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார் தற்போது சென்னையில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் இந்த பசுமை பந்தல் அமைக்கிறாங்க, இதுக்கான காரணம் என்ன, இது வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க இந்த பசுமை பந்தலுக்கு? சென்னையில் கோடை வெப்பத்தினுடைய தாக்கத்தில் இருந்து வாகன ஓட்டிகள் தப்பிப்பதற்காக இத்தகைய பசுமை பந்தல் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் தற்போது 10 இடங்கள், அண்ணா நகர், சென்ட்ரல், அதே போல பாரிமுனை, OMR உள்ளிட்ட பல இடங்களிலும் இந்த பசுமை பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகன ஓட்டிகளிடம் இது குறித்து பேசி வருகிறார் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன். இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கிறது, 10 இடங்கள் மட்டும்தானா, கூடுதலாக அமைக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கார். சார், 10 இடங்கள்ல இப்ப அமைச்சிருக்கோம், வேற ஏதாவது கூடுதலா இருக்கா? இல்ல, தொடர்ந்து பல இடங்கள் அமைப்பதற்கு தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோங்க. மெயினா இது வந்து சென்னையில எல்லாரும் கேட்டாங்க ஏன் கொஞ்சம் டிலே பண்றோம்னா, இது கம்ப்ளீட்டா பாக்ஸ் போட்டு அதே மாதிரி மைல் ஸ்டீல் போட்டு தான் பண்ண வேண்டிய கட்டாயம். 5.5 அடி IRC கைட்லைன் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். பெரிய வாகனங்கள் சென்னையில் வரும், எல்லாம் பார்த்து பண்ணிருக்கோம், தொடர்ந்து பண்ணுவோம். இது எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பு டீட்டெயிலாக நான் பேசுறோம். அதாவது நிறைய பைக் ஓட்டுறவங்க என்ன சொல்றாங்க, இந்த பக்கம் போட்டிருக்கீங்க, மறுபக்கம் போடல, நாங்கெல்லாம் வெயில காயிரமே. இல்ல அது படிப்படியாக ஏன்னா காவல்துறை, ஏன்னா இது கட்டும் போதும் நம்ம சென்னை டிராபிக் அதிகமாக இருக்குங்க. ஒவ்வொரு தரமும் காவல்துறை ஒப்புதலோட பண்ணுவோம். படிப்படி அது ஹைவே சாலை, ஹைவேஸ்டர் சொல்லி அந்த சாலையிலையும் போடுவோம். மாநகராட்சி பிரதான சாலையில் போடுற மாதிரி ஹைவேஸ்டர் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களையும் போட சொல்லுவோம். எல்லா இடங்களிலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க, டெஃபினட்டாக இருக்குங்க. நாட் ஒன்லி தட், இப்போ போரஸ் மெட்டீரியல் மாதிரி அடுத்த கட்டமாக நம்ம மழை காலங்கள்லையும் ஃபைபர் மெட்டீரியல் அதே மாதிரி ஆர்ச் போட்டு பண்ணுறதுக்கான நடவடிக்கையும் டிஸ்கஷனில் இருக்குது. நம்ம இன்ஜினியர்ஸோட பேசி தான் சென்னையில் மட்டும் நம்ம சும்மா சினிமா செட் மாதிரி டக்குன்னு எடுக்கக்கூடிய மாதிரி போட முடியாது. ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் கொடுத்து போலீஸ் பர்மிஷனோட பெரிய வாகனங்களுக்கு தடுப்பு இல்லாமல் அனைத்து பாதுகாப்போடு பண்ணணும். அதனால தான் கொஞ்சம் லேட்டானா கூட படிப்படியாக அனைத்து இடங்கள்லையும் இது விரிவுபடுத்தப்படும். அப்போ வெயில் மட்டும் இல்லை, மழையிலிருந்தும் பாதுகாப்புக்கான முயற்சி. இது இவ்வளோ சக்ஸஸாக வந்ததுனால இது போரஸ் மெட்டீரியலுங்க. மழை காலங்களில் ஃபைபர் மெட்டீரியல்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதையும் அந்த நேரத்தில் போடும்போது பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். 10 இடங்களில் மட்டுமே இருக்கும் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் சென்னையினுடைய பல பகுதிகளுக்கும் இதனை விரிவுபடுத்துவதற்கு மாநகராட்சி திட்டமிட்டிருப்பதாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். எனவே ஒரு பக்கத்தில் நிற்பவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எதிர் பக்கத்தில் இருப்பவர்கள் எங்களுக்கு மட்டும் வெயில் அடிக்கலையா அப்படிங்கிற கேள்விகள் பல முன்வைக்கிறீங்க, இவர்களுக்கும் தீர்வு இருக்கு அப்படிங்கிறதை மாநகராட்சி ஒரு உத்தரவாதம் அளித்திருக்காங்க. உங்களுடைய கள தகவலுக்கு நன்றி செல்வகுமார்.